ஆனது அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்காக தான். இதுக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. வெண்ணிலா பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி வெளியில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தாத்தாவும் பாட்டியும் நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா அன்பு போய் சத்தம் போடுவாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை வந்துட்டு சொந்த பையன் மாதிரி தானே நினச்சிட்டு எங்கள் வீட்லேயே வச்சுருந்தோம். விஜய் எவ்வளோ தூரம் உன்னை பார்த்துக்கிட்டான். அப்பா மாதிரி தானே எல்லாமே பண்ணி கொடுத்தான். எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் அனுசரித்து நாங்கள்லாம் வச்சுருந்தோம். பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு பாம்பு மாதிரி எங்கள் கூடவே இருந்து நீ இந்த மாதிரி கொத்துறது சரியில்லை, நீ எல்லாம் உருப்படவே மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டியும் ஆரம்பிச்சிருவாங்க. உன் புத்தி மட்டும் ஏன் இப்படி கேடுகட்டத்தனமாக போகுது? என் பொண்ணுக்கு என்ன தான் வந்துட்டு பாவம் பண்ணாலும் தெரியல, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு உன் பையனும் உனக்கு தப்பாமல் தான் பிறந்திருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா? அப்பேற்பட்ட பழியை வந்துட்டு என் பேரமாற போடுறதுக்கு அவன் என்ன கொலைகாரனா? யாருக்கும் அவன் எந்த துரோகமும் நினச்சதே கிடையாது. யாரும் வந்துட்டு கெட்டு போகணும்னு அவன் நினச்சதும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு கொலைகாரன் பழியை போட்டு இப்படி இங்கே வந்து உட்கார வச்சிருக்கேன், நீ எல்லாம் என்ன ஆவான்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி உள்ளே வந்துடுவாங்க. பாட்டி தாத்தா நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம எப்படி லீகலாக எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணுமோ ப்ரூவ் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்மளை பழிவாங்கறதுக்கு என்னென்னமோ ட்ராமா பண்ணுறாங்க, நல்லாவே தெரியுது. ஆனாலும் உண்மை தான் எப்போவுமே ஜெயிக்கும். இந்த மாதிரி போலியாக வந்து ட்ராமா பண்ணுறவங்களும் பொய் சொல்கிறவங்களும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தாத்தா சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லிட்டு காவேரி, 100ல் 1 வார்த்தை இது. உண்மை தான் எப்போவுமே ஜெயிக்கும். நம்ம இதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. இந்த மாதிரி 1000 பேர் வந்தாலும் நம்மளை எதிர்த்து தான் நிற்க முடியுமே தவிர நம்ம பழி வாங்க முடியாது. அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு கெடுதலை உண்டாக்கிடவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விஜய் வந்துட்டு, தாத்தா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? முதல்ல பாட்டியை கூட்டிகிட்டு கிளம்புங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். காவேரியை சொல்ல கேட்காம போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வெண்ணிலா கேட்பாங்க, ஏன் விஜய், நான் இங்கே ஒருத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, எல்லாத்தையும் தாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சகிச்சிட்ருக்கேனே, உனக்கு என்னை பற்றி கவலை கிடையாதா? காவேரி இங்கே வந்துட்டா, தாத்தா பாட்டி இங்கே வந்துட்டான்னு தான் கவலைப்படுறியே. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு உனக்காக இங்கே நிற்கிறேன், இவ்வளோ தூரம் உனக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்கேங்கிறத மட்டும் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் புரிய மாட்டேங்குதா? நீ எனக்கு வேண்டான்னு அர்த்தம். இதுக்கு மேலே நான் எப்படி தான் உங்ககிட்ட சொல்கிறது? நான் எவ்வளோ தடவை சொல்கிறது? காவேரி தான் என் ஒய்ஃபு, அவள் தான் எனக்கு எல்லாமேன்னு திரும்ப வந்துட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது? நான் கொலைக்காரன்னு பழி போட்டு எனக்கு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன் கூட என் லைஃப்பை ஒரு நாள் கூட நினச்சி பார்க்க முடியாது. உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, என் விஜய் அவ்வளோ தூரம் எவ்வளோ வருஷமாக என்னை லவ் பண்ணேன், அந்த லவ்வெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல. கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் குடும்பம் நடத்தவன தான் உனக்கு பெருசாக தெரியலாடா. அப்படி என்ன தான் இவன் மாயம் பண்ணாலோ தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட போக உடனே காவேரி, இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா உன் வாயை உடச்சி பல்ல கையில் கழட்டி கொடுத்துருவேன். எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை தான் இருக்குது. இன்னும் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டுருக்க. நானும் என் புருஷனும் அவ்வளோ தூரம் எல்லாமே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு அவர் தான் முக்கியம், அவருக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப வந்துட்டு குழந்த மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிடிக்காத ஒரு மனுஷங்கிட்ட வேண்டவே வேண்டான்னு சொல்கிற ஒருத்தங்கிட்ட போய் எப்படி உன்னால் குடும்பம் நடத்த முடியும்? அப்படியே வந்துட்டு விஜய்க்கு உன்னை பிடிச்சிருந்தா கூட நானே இந்த லைஃப் எனக்கு வேண்டான்னு விட்டு கொடுத்துட்டு உங்கள் மூஞ்சிலே முழிக்காமல் நான் கிளம்பியிருப்பேன். பட் என் புருஷனுக்கும் விருப்பம் கிடையாது, எனக்கும் விருப்பம் கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இப்படி அடம் பிடிக்கிறியே, உனக்குலாம் இது அசிங்கமாக தெரியலையா? உடனே பசுபதி ராகினி உள்ளே வந்துடுவாங்க. அசிங்கத்தை பற்றி நீ பேசுகிறியா? கொடைக்கானலேருந்து நீ என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு எங்களுக்கு தெரியாதா? பணத்துக்காக சொத்துக்காக தானே விஜய் வந்துட்டு விஜய் வேணும் என் விஜய் என் புருஷன் சொல்லி எல்லா ட்ராமாவும் பண்ணிட்டுருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் உடனே, டேய் உனக்கு இவ்வளோ தாண்டா மரியாதை, இதுக்கு மேலே என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். இவ்வளோ நேரம் வந்துட்டு கொலைகாரன்ற பழியை தானே என் மேலே சுமத்திட்டுருக்கீங்க, நிஜமாலுமே நடந்துடும். காவேரி பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன அருகது இருக்குது? அவள் சொத்துக்காகலாம் ஆசைப்படுறவளாக இருந்தால் என்றைக்கோ என்ன வேணுனாலும் பண்ணியிருந்திருப்பான். பட் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவங்க சொத்தை ஏமாத்தியும் போட்டு அவன் மேலே பழிய போடுறியா அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் டென்ஷன் ஆவார். உடனே அங்கே காவேரிக்கு நிவின் கிட்டேருந்து கால் வரும். என்ன காவேரி, நியூஸில் எதேதோ போய்கிட்டு இருக்கு, விஜய் வேறு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நிவின், இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மாமா மட்டும்தான். உங்கள் மாமா பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஏற்றி விடுற சதி தான் வந்துட்டு அவர் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போவே நினச்சேன் இதுக்கு பின்னாடி அந்த ஆள் தான் இருப்பான்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி, உன் வயிற்றில் குழந்தை வேற வளருது. இந்த மாதிரி டைமில் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகணுமா? நாங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட மாட்டேனா? நானும் வரேன், குமரன் அண்ணாவும் இப்போ கிளம்பி அங்கே வரக்கு தான் எல்லாருமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், அங்கே என்ன தான் நடக்குது, போலீஸ் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, போலீஸ்லாம் இன்னும் எந்த என்கொயரியும் ஸ்டார்ட் பண்ணல நிவின், எல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க. லீகலாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு அவரோட அட்வொகேட் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தான் நம்மளுக்கு அட்வொகேட் வந்தாலும் அட்வொகேட் வந்து நம்மளுக்காக பேசினாலும் நமக்கான சாட்சி நம்ம தான் ரெடி பண்ணி ஆகணும். அவங்க எந்த ப்ரூஃபை வச்சு வந்து விஜய் தான் வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த அஜய் சொன்ன ஒரு வார்த்தை தானே,
கண்டிப்பாக இது அஜய் சொல்லி கொடுத்து தான் அந்த அன்பு வந்து இந்த மாதிரிலாம் போய் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அந்த அஜயை மட்டும் நம்ம பிடிச்சி உண்மையை சொல்ல வச்சிட்டோம்னா தாராளமாக வந்துட்டு இவங்களை வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உண்மை யார், உண்மையாலுமே வெண்ணிலாவுக்கு என்ன நடந்துச்சு, வெண்ணிலாவோட அப்பா அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிற முழு டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் வந்துடும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அன்பு தான். அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு அவன் பையன்தான் எல்லாமே வந்துட்டு பண்ணணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு விஜய்க்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணது கிடையாமல் இப்போ கடைசியில் எல்லா ப்ராப்ளமே எல்லா பழையும் தூக்கி விஜய் மேலே போட்டான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம அஜயை மட்டும் கண்டுபிடிச்சி அங்கே சாட்சிக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். நாங்கள் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து அந்த அஜயை தேட ஆரம்பித்தாச்சு. நீ ஒன்று நோட் பண்ணியா காவேரி, அங்கே எல்லோரும் இருக்கும்போது அந்த அஜய் மட்டும் எங்கே போனான்? அவன் தான் மிஸ்ஸிங்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவனை கண்டுபிடிச்சோம்னா எல்லா உண்மையும் வெளியில் வந்துடும். எதுக்காக அந்த அஜயோட அப்பா வந்து இந்த மாதிரி சொல்கிறான், அன்பு ஏன் இப்படி பண்ணுறான், பசுபதி ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். எதுக்கும் கவலைப்படாத, இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நாங்கள் அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீ எதுக்கும் போல்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் போல்டாக தான் நிவின் இருக்கேன். நான் விஜய் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, யாராலையும் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா நீ ப்ரெக்னென்சி விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நிவின் நான் அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை, அதை பற்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் வந்துட்டு என் மேலேயும் சரி என் புருஷன் மேலேயும் சரி எந்த தப்பும் இல்லைங்கிறத நேர்மையாக ஸ்ட்ரைட்டான வழியில் தான் போய் நிரூபிக்கணுமே தவிர இப்படி ஒரு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணியோ இல்லை எமோஷனாக வந்துட்டு எந்த ஒரு காரணத்தையும் காமிச்சு நாங்கள் வந்துட்டு யாருக்கிட்டையும் சமாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்களும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க நிவின் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் காவேரி புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி சமயத்தில் நீ ரெஸ்ட் எடுக்கணும், நீ சேஃபாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் பிரச்சனை எல்லாம் பெருசாச்சுன்னா ஒரு வேளை அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே உனக்கு கூட ஏதாவது ஆகலாம் இல்லையா? நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அது போக வெண்ணிலா விஜய் வேணும்னு சொல்லிட்டு இருக்க, நீ இந்த ஒரு விஷயத்த சொன்னேன்னா அவெல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடியே போயிடுவா. ஏன் நீ அதை சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு புரியுது நிவின், பட் இன்னும் அதுக்கு டைம் வரல. கரெக்டான டைமில் இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம தலைமீறி போகுது, எதுவுமே சால்வ் பண்ண முடியாது, நம்மளால் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் மட்டும்தான் இதை நான் ரிவீல் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என் குழந்தைய ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு மைண்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லு. சரி கொஞ்ச நேரம் இரு காவேரி, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவினை ஃபோன் வச்சுருவார். அங்கே பார்த்தீங்கன்னா குமரன் வந்து வீட்டில் எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருப்பார். எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே விஜய்க்கும் காவேரிக்கும். நீங்கள்லாம் யாரும் பயப்பட வேண்டாம், நாங்கள் எல்லாத்தையும் போய் பார்த்துக்குறோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்தளவுக்கு கஷ்டப்படுறாருன்னா நம்ம தான் அவங்கள புரிஞ்சுக்கணும். விஜய்க்கும் காவேரிக்கும் நம்ம தான் சப்போர்ட்டிவாக நிற்கணும். இந்த மாதிரி சமயத்தில் கூட விஜய் மேலே இருக்க கோபத்தையும் விஜய் பண்ண தப்பையும் காமிச்சிட்டு நம்ம ஒதுங்கி நின்னோம்னா கண்டிப்பாக சரிப்பட்டு வராது. இன்னத்த தேதி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் காவேரி விஜய் தான் வேணும்னு உட்காந்துட்ருக்கான். அதே மாதிரி விஜயும் காவேரி தான் வேணும்ன்ட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த வெண்ணிலானால எதுவுமே பண்ணிட முடியாது. வெண்ணிலா பிரச்சனைக்கு இது ஒரு முடிவுங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, குமரன் நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், என்ன அங்கே நடக்குதுங்கிறது அப்போ தான் தெரியும், நீவனும் வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் கிளம்பிடுவார். உடனே வெண்ணிலா போய் போலீஸ்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்கள் எத்தனையோ பேத்துக்கு எத்தனையோ ஜோடிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் இப்போவே எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணுவீங்க, கோவிலில் தான் அது நடக்காமல் போயிடுச்சு, அட்லீஸ்ட் உங்கள் தலைமையிலாவது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, ஏதோ கொலை கேஸுன்னு சொல்கிறீங்க, கொலை முயற்சி பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க, ஏமாற்றிட்டாருன்னு சொல்கிறீங்க, இங்கே அவரோட ஒய்ஃப் லீகல் ஒய்ஃப் வேறு வந்து நின்றுட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு லீகலாக டிவோர்ஸ் எல்லாம் ஆக கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கும் அந்த பையனுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதுபோக அந்த பையன் ரெடியாக இருந்தால் தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அந்த பையன் உன்னை விரும்பவே இல்லை, நீ வேண்டாங்கும் போது எப்படிமா ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி வைக்க முடியும்? என்னம்மா காமெடி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே காவேரிக்கு கோவம் வந்துடும். வெண்ணிலா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்டுட்ருக்க. ஏன் புருஷனை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு உன்ன ரைட்ஸ் இருக்குது? முதலாவது நீ அவரை லவ் பண்ணுற, எனக்கு விஜய் வேணும்னு சொல்கிறியே, உன்னை லவ் பண்ணுற ஒருத்தரை வந்துட்டு இப்படி தான் கஷ்டப்படுத்துவியா? இப்படி தான் கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பழி போட்டு உட்கார வச்சிருப்பியா? நீ அவரை லவ் பண்ண தானே, அவரை பற்றி உனக்கு தெரியும் தானே, அவர் இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணியிருப்பாரா, இந்த மாதிரி விஜய் நடந்திருப்பாரான்னு கூட ஒரு பேசிக்காக யோசிக்க தெரியல. நீ என்ன அவரை லவ் பண்ணன்னு சொல்கிற? என்னையும் விஜயும் ஒரு வருஷமாக தான் தெரியும், பட் அவர் என்ன மாதிரி தப்பு பண்ணுவார், தப்பு பண்ண மாட்டாருங்கிறது எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்படி ஒரு கொலை முயற்சி வந்துட்டு அவர் பண்ணிட்டாரு, கொலை பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்தாருன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் நீங்களாம் சேர்ந்து ஏதோ ட்ராமா பண்ணுறீங்கன்னு. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் தப்பாக யோசிச்சுட்ருக்க? அப்படி கல்யாணம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கணும்னா எனக்கும் விஜய்க்கும் தான் கல்யாணம் ஆகணும். நாங்கள் 2 பேரும் தான் ப்ராப்பராக வந்துட்டு திரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணோம், நாங்கள் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லீகலாக ஒரு மேரேஜ் நடக்கணும்னா இப்போவே இந்த செகண்டே எனக்கும் விஜய்க்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் என்ன காவேரி, நான் ரெடியாக தான் இருக்கேன், இப்போவே சொல்லு, தாலி கட்டட்டுமா? எனக்கும் இது புதிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்.
யாரெல்லாம் நம்மளை என்னென்னலாம் சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி அவங்க வாய் அடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வெண்ணிலாவுக்கு கோவம் வந்துடும். வெண்ணிலாவுக்கு கோவம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போயிடுவாங்க. உடனே காவேரி விஜய் கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க வெண்ணிலா கிட்ட பேசாமல் ப்ரெக்னென்சி விஷயத்த சொல்லிடட்டுமா? இவ்வளோ தூரம் அவள் பேசுகிறா, இவ்வளோ தூரம் திமிரா ஆட்டிடியூடாக இருக்கான்னா ப்ரெக்னென்சி விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவள் துண்டைக்கானும் துணியை காணும் ஊரை விட்டு ஓடிடுவா. அதுக்கு மேலே விஜய்ன்ற ஒரு நேமவே அவள் ஹிஸ்ட்ரியிலேருந்து அழிச்சிருவா. நானும் அதே தான் காவேரி யோசிச்சுட்ருக்கேன். பட் இப்போ வேண்டாம், லீகலாக வந்துட்டு நம்ம அட்வொகேட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்பராக என்னென்னலாம் சொல்லணுமோ ப்ரூஃபோடு நம்ம எல்லா எவிடன்ஸையும் வந்துட்டு சப்மிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யார் இன்னும் வாயை திறக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். கடவுளாக பார்த்து தான் நம்ம குழந்தை வந்துட்டு நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு, அந்த ஒரு சாட்சியே போதும், நம்ம எல்லாரோட வாயை அடைக்கிறதுக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கு அது ஒன்றே போதும் அப்படின்ற மாதிரி விஜயும் காவேரி கிட்ட சொல்லுவார்.